ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஏ அகாடமில இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகணும் அப்படின்னு பற்றி ஓவர் வியூ பார்க்க போகிறோம். இதெல்லாம் இப்படி நாங்கள் சொல்கிற விஷயம் மாதிரி கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 2026 உங்களோட ஸ்கோர் நல்லபடியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் சீட்டையும் கரெக்டாக ஆக்குப்பை பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026 வந்து யார் யார் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எந்த ஹெல்ப்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரும். புரியுதுங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2025 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்தோம். அதில் சில தயக்கங்கள், இப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதை பற்றி பேசிட்டு 2026 எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகிறத பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நீட் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 2024 அவங்க என்டிஏவும் அவங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் வேணும் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு எல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. என்டிஏ வந்து அதுக்கு முன்னாடி 2024 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு வந்துருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப டஃப் இல்லாத அளவுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் 2024 நம்மளுக்கு கோர்ட்டு கொண்டு போகும்போது நம்மளுக்கு கோர்ட்டில் சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணாங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளிகேஷன் ஏன் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து இந்த டூரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஏன் எக்ஸாம் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு முதல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஏன் இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஈஸி லெவலை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்தாங்க. 720க்கு 720 அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஏன் லீக் ஆனுச்சுன்னு கேட்டாங்க. எப்படி லீக் ஆனுச்சு, எங்க இருந்து லீக் ஆனுச்சு அப்படின்னு பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் ஏன் பிரைவேட் சென்டரில் கொடுத்தீங்க, ஏன் பிரைவேட் சென்டரில் கொடுத்தவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஏன் வேற சென்டர்ஸே இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏன் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு டேட்டு சொல்லியிருக்கீங்க, அப்போ அந்த டேட்டில் கொடுக்காம ஏன் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ என்டிஏட்ட 2024 நீட் எக்ஸாமினேஷன் வச்சு அவங்க இந்த கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்டிஏ வந்து 2025 அவங்களுக்கு எந்த கொஸ்டினும் யாரும் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்துல கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னு பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளிகேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே கிடையாது. எக்ஸாம் கொஸ்டின் இது அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் டேட் அப்ளிகேஷன் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி இந்த டேட்டுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகாது, ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை 2024 கோர்ட்டு கேட்டனால 2025 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வந்து இவ்வளோ பேர் நல்லா ஸ்கோர் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் 720 அது 1 2 இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து இருக்கும்போது ஏன் இவ்வளோ பேர் 720 எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த வருஷம் ரொம்ப லென்த்தியாகவும் ப்ளஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலையும் ரைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக 720 தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எங்கேயுமே கிடையவே கிடையாது. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை அவங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது, கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆனுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரைவேட் சென்டர்ல கொடுத்துருந்தனால லீக் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. அதனால இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அவங்க கலெக்டர் கீழே இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் சென்டரும் கொடுக்காம, சேம் திங் வந்து ப்ரைவேட் எக்ஸாம் சென்டரும் கொடுக்காம கவர்மெண்ட் எய்டில் இருக்க சென்டர்ஸை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி இந்த வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கை ஃபுல்லாகவே தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இந்த வருஷம் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. கரண்ட் இல்லை, இது ஒழுங்காக ப்ராப்பர் சேர்ஸ் இல்லை, டேபிள்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒழுங்கான சேர்ஸ் இல்லை அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறத வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அது மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து ஃபுல்லாகவே எதுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சென்டர்ஸாக பார்த்து கொடுத்துட்டாங்க.
அடுத்தது வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஜூன் 14ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க என்டிஏ வந்து கோர்ட்டில் அவங்க சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஈஸியாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு 720 நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க. அவங்க திருத்தி முடிச்சு சீக்கிரமாகவே ஸ்டூடெண்ட்டுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து கோர்ட்டில் கேட்டனால அவங்க மேக்ஸிமம் டேட்டு மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் டைம்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாமே இந்த வருஷம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அதனால 2024 நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்னா, இதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் டேட்டு அப்புறம் ரிசல்ட் டேட்டு அப்படி எல்லாமே அஃபிஷியலாக கரெக்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 720க்கு 720 அடுத்த வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 2026, 25 இதுக்கு மட்டும் நடக்க போகிற எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோர் இது யாருக்கான எக்ஸாம் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் கிடையாது. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோரை வச்சுக்கிட்டு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறைய பேர் நாங்கள் இந்த போல ஸ்கோர் கொடுத்தோம் அவ்வளோ ஸ்கோர் கொடுத்தோம்னு சொல்கிற அந்த டைம் அந்த குவாலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா லென்த்தி கொஸ்டின் பேப்பர்னா 720 எடுக்க முடியாது. அந்த பர்ஃபெக்ட் ஸ்கோர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னமேட்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோர், கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டு ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்ஸு ப்ளஸ் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆகணும். மைண்ட் செட் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். சரிங்களா? இதை பற்றி எப்படி இருக்கணும்னு 2026 சொல்கிறோம், பார்த்துங்க. 2024 என்டிஏக்கு அவங்க செக் வச்சிருக்கிறதுனால 2025 எப்படி இருந்துச்சு, வரப்போகிற வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃபிகல்ட் எல்லாம் எதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லுவோம், பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், 2026 நீ எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் ரெடி ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் மைண்ட் செட் வந்து ரெடியா இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் டஃபா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக கொண்டு வர பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நல்ல மார்க் வருது, நல்ல கட் ஆஃப் வரும், நல்ல ரிசல்ட் வந்துடும், சீட்டு கிடைச்சிடும் அப்படி இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்தாலும் நம்மளுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்க போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை ரெடியாக பார்த்துக்கணும். கான்செப்ட் பாடங்கள் ப்ளஸ் வந்து டெஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் கேட்குற கேள்வியை பொறுத்து தான் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக போகுது. அப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டை கரெக்டாக இருக்க பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். சரிங்களா? கண்டிப்பாக இன்னமேட்டு வர எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பயாலஜி மட்டும் படித்தோம், கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தோம் அப்படின்னு கிடையாது. ஃபிசிக்ஸும் தேவை, கெமிஸ்ட்ரி பயாலஜியும் தேவை. ஃபிசிக்ஸ் மட்டும் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி பயாலஜி விட்டுறக்கூடாது. அப்போ 3 சப்ஜெக்ட்டும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் PCB, இந்த PCB இந்த 3த்துலேயும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் பெரிய லெவலில் இருக்கும். சரிங்களா? அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு யார் நினைக்கிறீங்களோ 2026க்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் கால் எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து. சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இருந்து நம்ம படிச்சுட்டு போகணும். அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம். அந்த பேசிக்ஸ் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸும் சப்ஜெக்டும் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்து டெலீட் ஆகாத மாதிரி இருக்கும், புரிதல் தன்மை அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் உங்களோட பேசிக்ஸ்ல இருந்து படிக்கிற கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கு. பேசிக்ஸ்ல இருந்து வளர்க்குற கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ரிசல்ட் நல்லபடியா இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து நோன் அன்னோன். நோன் அன்னோன் என்ன சார் நோன் அன்னோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்குன்னா தெரிஞ்ச பாடத்தையே திருப்பி 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 படிச்சுக்கிட்டு நல்லபடியா இது நான் நல்லா படிச்சிட்டேன்னு இருப்பாங்க. இன்னமேட்டு அப்படி விஷயங்கள் இருக்கக்கூடாது.
சரிங்களா? அன்னோன் தெரியாத பாடங்கள், இப்போ ஃபிசிக்ஸில் 4 பாடம் படிக்கல, கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கஷ்டமாக இருக்குது, இல்லாட்டி பயாலஜியில் வந்து ஜெனட்டிக்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அதையும் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து சேஃபர் சைடாக என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச பாடத்தை, பிடிச்ச லெசன்ஸு, இல்லாட்டி பிடிச்ச சப்ஜெக்டை மட்டும் நல்லா படிச்சுட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நோன் அன்னோன் இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக இந்த வருஷம் 2026 ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பெரிய லெவலில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2026 ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா இந்த ஃபாலோயிங் திங்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் மைண்ட் செட்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு இந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. சரிங்களா? ஒரு ஆள் வந்து நைட்டு படிப்பாங்க, காலையில் தூங்குவாங்க. ஒருத்தவங்க காலையில் படிப்பாங்க, நைட்டு தூங்குவாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸும் படிக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், பயாலஜியும் படிக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அதிகமாக படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிபிக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து, இல்லாட்டி கெமிஸ்ட்ரி பயாலஜி நல்லா படிச்சிருந்தா ஃபிசிக்ஸுக்கு இன்னும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். டெஸ்ட் மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து எடுத்தோடனே பெருசாக வராது. சரிங்களா? ஒரு ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எடுத்தோடனே பெருசாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ், அடுத்து பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இதில் 45க்கு 45, ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, இதில் ஒரு 20 கொஸ்டினோ, இதில் ஒரு 30 கொஸ்டினோ நமக்கு ரைட் ஆகிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு மேலே கொண்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி பயாலஜி எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு 60 கொஸ்டின்ஸ் ரைட் ஆகிறோமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வர மாதிரி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அதனால டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெடிகேட்டிவாக இருக்கணும். சரிங்களா? அது வந்து யூனிட் டெஸ்ட்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நான் ஃபுல் டெஸ்ட்ல வந்துடும், அந்த டெஸ்ட்ல வந்துடும், இந்த டெஸ்ட்ல வந்துடும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர அளவுக்கு மைண்ட் செட்டை கரெக்டாக பார்த்துக்கு. சரிங்களா? அடுத்தது ஸ்லீப்பிங் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்லீப்பிங் சைக்கிள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இருக்க போகிற நீட் எக்ஸாமினேஷன் வரைக்கும் உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் மினிமம் 6 to 6 hours 30 minutes இருந்தால் நல்லா சேஃபர் சைடு. சரிங்களா? நான் தூங்குறது வந்து 7 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் தூங்குறேன், நான் நைட்டு ஃபுல்லாக படித்தேன், நேற்று ஃபுல்லாக படித்தேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், தூங்குற டைமிங்ஸையும் பார்த்துக்கணும். நம்மளுக்கு 6 to 6 hours 30 minutes இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? அதாவது தூக்கத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த 1 year ஃபுல்லாகவே. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. நல்லா படித்தோம், மார்க் வரல, ஐயோ ரிப்பீட்டரா வேணாம், ரிப்பீட்டரா வேணாம், மார்க் இவ்வளோதான் வந்திருக்கு போதும் அப்படின்னு நினைச்செல்லாம் இருப்பீங்க. கண்டிப்பா பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இவ்வளோ மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபாக பார்த்தது கிடையாது. நீங்க 6th படிக்கும்போது, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் வந்து 6th 7th 8th படிக்கும்போது இது மாதிரி டஃபா இருந்துச்சு. 2018 19 முன்னாடி இருந்துச்சு. ஆனா கடைசி ஒரு 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்னஸ்லாம் கிடையாது, மாடரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா தான் கேட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த ஈஸி லெவல் ரொம்ப லாஸ்ட் இயர் ஈஸி போது கோர்ட்டோட கம்பல்ஷன், கோர்ட்டோட கொஸ்டின்ஸ் அப்படி இருந்தனால நம்மளுக்கு நீட் எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் வந்து என்டிஏ ரொம்ப ஹார்ட் ஆக்கிட்டாங்க. அதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து இருந்துச்சுன்னா, இந்த சைக்கிள், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா கரெக்டாக பார்த்துக்கு. சரிங்களா? படிக்கிற விஷயத்த புரிஞ்சு படிக்கணும், படித்த பாடத்தையே திருப்பி படிச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் பக்கம் யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 92.5 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்டேட் டாப்பர். லாஸ்ட் இயர் வந்து 665 வந்து ஃபர்ஸ்ட் மார்க் இருந்துச்சு, 660 வந்து செகண்ட் மார்க் இருந்துச்சு. 665 எடுத்த வருண் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போனாங்க, மோனியா வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. 665 660 வந்து எடுத்து 92.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமியில் பெரிய சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா?
அதே மாதிரி 7.5ல பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நம்மளுக்கு வேதாஸ்ரீ தமிழ்நாட்டில் வந்து 613 மார்க் எடுத்து 7.5ல ஸ்டேட்டில் 10th ரேங்க்கை வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டேட்டில் 10th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜான்சியும் நல்ல மார்க் எடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஏன் பதிவு பண்ணோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 92.5 7.5ன்னு 2 கோட்டா இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீ எங்கே போனாலும் சரி, ரெண்டுத்துலேயும் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரே அகாடமி நம்ம அகாடமியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? எனக்கு தெரியல, ஆனால் பொதுவாக இந்த ரெண்டுத்துலேயும் சக்ஸஸ் ரிசல்ட். சரிங்களா? 665 வந்து 92.5லையும் ஸ்டேட்டில் 10th ரேங்க் எடுத்து நம்மளுக்கு வேதாஸ்ரீ வந்து ஸ்டேட்டில் 10th ரேங்க் எடுத்து 613 மார்க் எடுத்து 7.5லையும் ஸ்டேட் ரேங்க் கொடுத்து ஒரே சென்டரில் 92.5லையும் டாப்பர் 7.5லையும் டாப்பர் கொடுத்த ஒரே அகாடமி இங்கே மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதான் நாங்கள் சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு நமது டெல்டாவில் அதிக மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் ஒரே பயிற்சி நிறுவனம் நம்ம தஞ்சாவூரில் வச்சுருக்கோம். தஞ்சாவூரில் வச்சுருந்தாலும் ஸ்டூடெண்ட் வந்து டெல்டா சைட்லேருந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அட்மிஷன் போட்டுருப்பாங்க. ஆனால் அது அட்மிஷன் போடுறதுல ஹையஸ்ட் ரிசல்ட், இந்த ரிசல்ட் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? எங்கேயாச்சும் போனோம்னா 7.5ல பெருசாக இருக்கும், 92.5 இருக்காது. 92.5 இருக்க இடத்துல 7.5 இருக்காது. ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறது நம்ம அகாடமியில் மட்டும்தான். அதை பற்றி தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குரிய நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பண்ண போகிறோம், அதை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம், நீங்கள் பார்த்துக்கங்க. சரியா? அடுத்தது நீட் எக்ஸாம் 2026 நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஆசைப்பட்டுட்டீங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாது, அழுக இருக்கக்கூடாது. பயமும் அழுகமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் இந்த சி அகாடமியில் பண்ண போகிறோம். இன்கேஸ் இதே ப்ரொவிஷன்ஸ் வேற எங்கேயாச்சும் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆனால் பயம் இருக்கக்கூடாது. சரியா? ஐயோ கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாலே கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் இன்கேஸ் இந்த நீட் எக்ஸாமே இல்லை, ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இருக்கீங்கன்னா அந்தந்த எக்ஸாமினேஷனுக்கு டிஃபிகல்ட் லெவல் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதோட ப்ரிப்ரேஷன், சப்ஜெக்ட் நாலேஜ், சப்ஜெக்ட் ப்ரிப்ரேஷன், சப்ஜெக்டோட கண்டென்ட் அப்படியே ஹியூஜாக பெருசாக போகும். ஆனால் நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும்தான். அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். சி அகாடமியில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த சி அகாடமி மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் 92.5லையும் 7.5லையும் பெரிய ரிசல்ட் கொடுத்து தான் உங்களை இந்த விஷயத்த சொல்கிறோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்களும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? கண்டிப்பாக இதை டீட்டெயிலாக சொல்கிறோம், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் கிளாஸ் இருக்குல்ல, ஒரே கிளாஸஸ் தான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்படியும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரும் தமிழ் மீடியம் தான் 665 எடுத்திருந்தாங்க. தமிழ் மீடியம் 665 எடுத்து அகாடமியில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்க. மோனியா வந்து 660 மார்க் எடுத்து இங்கிலீஷ் மீடியம் அவங்க செகண்ட் மார்க்காக இருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் புரிய வச்சு தான் கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து தமிழ் மீடியம் தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் தனியாகவும் நம்ம டீட்டெயிலாக கிளாஸஸை கொண்டு போகிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வேதஸ்ரீ இங்கிலீஷ் மீடியம், ஜான்சி வந்து தமிழ் மீடியம். ஓகேவா? ஆனால் 2 பேரும் இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. ஸ்டேட்டில் ஒரு டாப் ரேங்கர்ஸ் எடுத்துட்டு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம அகாடமியில் இந்த வருஷம் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனித்தனியாக கிளாஸஸ் இருக்குது. தனித்தனியாக மெட்டீரியல் கொடுத்து க்ரோத் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகேவா? அடுத்தது சிலபஸ் கவரேஜ். சிலபஸ் கவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியில் ஒரு டீட்டெயில்டு பிளான் போட்டிருக்கோம். சரிங்களா? நவம்பருக்குள்ள போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கிறது, டிசம்பரில் எப்படி நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு பிளானிங் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் கவரேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். உங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் சிலபஸை கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹியூஜாக கொண்டு போகாமல் எப்படி ஸ்மார்ட்டாக ஒரு சீக்கிரம் முடிச்சு படிக்க வைக்கிறதுக்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோமோ அது ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து கண்டிப்பாக
படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மெட்டீரியலை பார்த்தாலோ இல்லை கான்செப்ட் பார்க்கும்போது சில இடத்துல டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருப்பாங்க. வாயை திறந்து கேட்கணும். எந்த காரணத்தை கொண்டும் தயக்கப்படக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்குவோம், ஃப்ரெண்டு ஏதாச்சும் சிரிப்பாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியம் ஆஃப் இது தனித்தனியாக நடத்த போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் கவரேஜ் வந்து நீட்டாக கொண்டு போக போகிறோம். அதுக்கு தனி டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி அவைலபிலிட்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வாய் திறந்து சார் எனக்கு இந்த டவுட்டு மேம் இந்த டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். நம்ம அகாடமி மெட்டீரியல் இருக்க ப்ராப்ளம் சால்விங் கரெக்டாக மெட்டீரியலை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அகாடமி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அகாடமி மெட்டீரியல் ரெடி ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த அகாடமி மெட்டீரியலுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால் கொஸ்டின்ஸ் சால்விங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஸ்டடியாக இருக்கணும். எவ்வளோ டெப்த்தாக நீங்கள் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோரை டெஸ்ட்டில் எதிர்பார்க்கணும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து அகாடமியில் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் எப்படி எப்படிலாம் வைக்கிறோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த டெஸ்ட்டில் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு அகாடமியில் கிளாஸஸ் நடத்தும்போது சொல்லுவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணுமே பார்த்துக்கணும். எடுத்தோடனே ஃபிசிக்ஸா அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும், கெமிஸ்ட்ரியா அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும், பயாலஜியா இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் கூட வரலாம். ஆனால் அந்த மார்க் வரும்போது நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கணும், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நாங்கள் கிளாஸில் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். இந்த போர்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு நவம்பரில் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நவம்பரில் முடித்த பிறகு உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி சரிங்களா பிப்ரவரி ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸஸ் டவுட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த போர்ஷன்ஸை எப்படி ஷார்ட்கட்டாக ரிவிஷன் பண்ணி க்ரோத் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தனித்தனியாகவே போகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான். சரிங்களா? மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனியாகவும் மார்க் எடுக்காதவங்களுக்கு தனியாகவும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிளாஸ்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனியாக செக்ஷன், மார்க் எடுக்காதவங்களுக்கு தனி செக்ஷன், மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனி செக்ஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஃபீஸ் ஒரே மாதிரி தான் கட்ட போறீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அகாடமியில் கேள்விப்பட்டது வரைக்கும் மற்ற சரி நிறைய இடத்துல சொல்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலன்னா பிரிச்சிருவாங்க, கிளாஸஸை வந்து தனியாக போட்டுருவாங்க, இல்லாட்டி வந்து ஒழுங்காக சொல்லி தர மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வேற ஸ்டாஃப் இவங்களுக்கு வேற ஸ்டாஃப் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பணம் கட்டி படிக்கிறோம். ஆனால் அதுக்குரிய ரெஸ்பெக்ட் மரியாதை எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி எங்கள் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அந்த சப்போர்ட் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து கேட்டகரி லெவலில் உங்களோட ஸ்டடி மெத்தடாலஜி இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு இருக்கும். அது 7.5 இருக்கும், 92.5 இருக்கும். அப்போ கேட்டகரி லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி படிங்க நீங்கள் இப்படி படிங்கன்னு உங்களுக்கு இன்னும் சீட்டு வாங்குற அளவுக்கு உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சீட்டு வாங்குற அளவுக்கு உங்களை மோல்டு பண்ணி அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இறங்கி ரெடியாக இருக்கோம். ஏன்னா இந்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வச்சுக்கிட்டு இவ்வளோ மார்க் வாங்கணுமா அவ்வளோ மார்க் வாங்கணுமா இன்னும் வாங்கணுமா அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒரு பிசி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா 500ல் நிற்பாங்க, அவங்களுக்கு 550 மார்க் எடுத்து தான் சீட்டு அப்படின்னா அவங்களுக்கு 550 புஷ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் வந்து அந்த சீட்டை விட்டுறக்கூடாது ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். இப்போ எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகுதா, அப்போ இன்னும் கொஞ்சம் படித்தா நல்ல காலேஜே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதனால ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக தெளிவாக எங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் ஹாப்பியாக ஷேரிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கேட்டகரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சீட்டு வாங்குற லெவலுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இன்கேஸ் நல்லா படிக்கிறீங்களா அவங்களையே ஜிப்மர் லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரெடி பண்ண கொடுக்க நாங்கள் ரெடி. நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம்.
சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட், அந்த எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இங்கே யூனிட் டெஸ்ட்ல இருந்தே நாங்கள் கொண்டு போயிடுவோம். ஒரு யூனிட் டெஸ்ட்ல பிசிக்ஸ் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின்ஸ், பயாலஜி 90 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த பயாலஜியில் இருக்க 90 கொஸ்டின்ஸ் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், பிசிக்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கிற 45 கொஸ்டின்ஸ் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில் இருக்க 45 கொஸ்டின்ஸ் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், தனித்தனியாகவே உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு போக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி நீட் எக்ஸாம்ல ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லென்த்தி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், ஷார்டஸ்ட் லைன் கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to 4 பேரண்ட்ஸ் மீட்டிங், லைவ் மீட்டிங். சரிங்களா? டைரக்டா நடக்கும். சரிங்களா? இது ஓப்பன் டு ஆல் நடக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு உங்க பிள்ளைங்க தான் தப்பு பண்றாங்க, நாங்கள் நல்லா தான் சொல்றோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸையும் உட்கார வச்சுக்கிட்டு உங்க பேரண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட் இருக்கு, என்ன ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், போனால் திருப்பி வராது. கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்கள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களை அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ். அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5:30 ஓப்பன் ஆயிரும். 5:30 ஓப்பன் ஆயிரும். அப் டு நைட்டு வந்து 11 PM வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நியர்பை இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளம்பி வந்து படிக்கிற டைமிங் வந்து மார்னிங் 5:30 to ஈவினிங் 11 o'clock வரைக்கும் உட்காந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க எங்கே உட்காடுறாங்களோ அவங்களுக்கு கீழே ஃபேன் லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு நீங்களே உட்காந்து ஒர்க் பண்ணிக்க சொல்லிடுவோம். ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கிளாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 8:30 to ஈவினிங் வந்து 5:30 to 6 வந்து கிளாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆனால் அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 5:30 to ஈவினிங் நைட்டு வந்து 11 PM வரைக்கும் அகாடமி ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? தரையில் உட்காந்து சாஞ்சு படிச்சுக்கலாம், இல்லை சேரில் உட்காந்து கால் நீட்டி படிச்சுக்கலாம், எப்படி வேணால் படிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபேனு லைட்டை உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து அகாடமியில் லீவ். அகாடமி லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஒரு நாள் லீவு. அந்த ஒரு நாளும் வீட்டில் இருந்து படிக்கக்கூடாது. டே ஸ்காலர்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஹாஸ்டல் இருந்து படிக்கக்கூடாது, அகாடமிக்கு வந்துடணும். அகாடமியில் அந்த 6 நாளில் என்ன படிக்கலையோ விட்டு போனதை படிக்கிறதுக்காக அந்த ஒரு நாள் லீவ். அந்த ஒரு நாள் லீவை வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 6 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதை ஒரு நாள் என்னென்ன விட்டு போயிருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க சொல்லிடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஹோம்லி ஃபுட்டு தான், வீட்டில் தயாரித்து தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே ஃபுட்டு தான் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அதே ஃபுட்டு தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக சாப்பிட்ருக்கு. வீட்டில் வந்து சில நாள் உங்களுக்கு வந்து ஆப்பம் பிடிக்கல, இடியாப்பம் பிடிக்கல, அது மாதிரி வந்து அடை பிடிக்கலன்னா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான்வெஜ் வீக்லி 2 days, அப்போ நான்வெஜ் 2 days இருக்குன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் பிடிக்கலாம்னா வெஜ்ஜு கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீடமான ஹாஸ்டல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு ஏதுவான ஹாஸ்டல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு நாங்கள் கேட்போம் வரும்போதே, நீங்கள் நைட்டு படிக்கிறதால இல்லை காலையில் படிக்கிறவங்களாம் கேட்போம். அப்போ நைட்டு தான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற ரூம் செட்டப் வந்து ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக பார்த்து ஒரு ரூமில் போடுற மாதிரி இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட், 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட், 5 மணிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? இதுமாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கோச்சிங் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹாஸ்டல் வந்து அவைலபிலிட்டி இருக்குது.
சரிங்களா? கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஹாஸ்டல் இருக்கு. உங்க ஃபீஸ் எப்படி இருக்கோ, உங்களால எப்படி கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஹாஸ்டல் தான், ஃபீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அடாப்ட் ஆகிறீங்களோ பார்த்துக்குங்க. அகாடமி பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் மொபைல் யூசேஜ் கிடையவே கிடையாது. சரிங்களா? மொபைல் யூசேஜ் கண்டிப்பாக கிடையாது. ஃபோன் இல்லாமல் மீதி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம அகாடமியில் இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இதோட பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் சேரலாம். ஆனால் உங்களுக்காக எல்லாமே நாங்கள் செஞ்சு தர ரெடி. படிக்கிறதுலேருந்து காலேஜ் சேர்க்குற வரைக்கும் எல்லாமே செஞ்சு தர நாங்கள் ரெடி. நீங்கள் படித்தா மட்டும் போதும். சரிங்களா? அந்த படிக்கிறக்கூடிய விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாகவே பண்ணித்தரோம். சிலபஸ் கவரேஜ் நவம்பர் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள போர்ஷன்ஸை முடிச்சுறதுக்கு ஒரு டேபிள் பிளான் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. நீங்கள் டவுட்டை வாயை திறந்து கேட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அகாடமி மெட்டீரியல் வந்து அப்டேட்டட் மெட்டீரியல் இருக்குது. அந்த அப்டேட்டட் மெட்டீரியல் இருக்க ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த டெஸ்ட் சீரியஸ், அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். அந்த டெஸ்ட் சீரியஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் பக்கம். ரிவிஷன், சரிங்களா? எங்கேயுமே ரிவிஷன் கிடையவே கிடையாது. நம்ம அகாடமியில் ரிவிஷன் ஒரு சிலபஸை ஃபுல்லாக முடித்த பிறகு 89 பாடத்தையும் நீட்டில் முடித்த பிறகு திருப்பியும் அந்த எல்லா பாடத்தையும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே க்ரோத் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் கட்ஸ் என்ன எப்படி 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 படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த லெசனை க்ரோத் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பிரித்து பார்க்க மாட்டோம். படிக்கிற பசங்க படிக்காத பசங்களாம் பிரித்து பார்க்குற அந்த கேட்டகரி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணி தருவோம். அடுத்தது கேட்டகரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டடி மெத்தடாலஜி, தனி மெத்தடாலஜியை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த பையன் சீட்டு வாங்குறதுக்கு, அந்த பொண்ணு சீட்டு வாங்குறதுக்கு உங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் லோவல் பக்கத்தில் நிற்கிறீங்க, அது மார்க் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸ்டடி டைமும் ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது முக்கியம். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் 3-4 பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். எல்லாமே டேரெக்டாக ஓப்பன் பேரண்ட்ஸ் மீட்டிங் தான். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லலாம். அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 5:30 to ஈவினிங் 11 PM வரைக்கும் இருக்குது. அதில் யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து லீவு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு. அன்னைக்கும் இங்கே தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் கிடையாது. இங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம். எல்லா இடத்துலையும் CCTV கேமரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் உண்டு. வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் உண்டு. ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு தேவையோ அதை பிடிச்சி சாப்பிடணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். அடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோச்சிங் ஃபீஸாக இருக்கட்டும், அகாடமி ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்காக சிம்பிளஸ்ட் லோயஸ்ட் ஃபீஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், விசிட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்காக அப்பா அம்மா கஷ்டப்படாமல் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்காக நாங்கள் எல்லாமே ஏற்றுக்க தயார். ஸ்டூடெண்ட்ஸ் தயாராக படிக்க மட்டும் வந்தால் போதும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது நம்மளுக்கு நீட் UG 2026 எக்ஸாமினேஷனில் நீங்கள் இங்கே எழுத போகிற எல்லா டெஸ்ட்டுக்குமே நீங்கள் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இங்கே எழுத போகிற எல்லா டெஸ்ட்டுக்குமே கேஷ் ப்ரைஸ் தான். சரி, அந்த டெஸ்ட் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கேஷ் ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு நான் சொல்கிறோம், நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இது எங்கேயுமே இந்த ஆஃபர் வந்து கிடையவே கிடையாது. இந்த ஆஃபர் வந்து CA அகாடமியில் அவைலபிலிட்டி ஒன்லி கேஷ் ப்ரைஸ். சரிங்களா? நீங்கள் வந்து புக்காக தருவாங்க, காம்ப்ளிமெண்ட் ஏதாச்சும் கொடுத்து உங்களை ஹானர் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பணம் கொடுக்கும்போது அதை சேர்த்து வச்சு நம்ம ஃபீஸாக கூட கட்டிக்கலாம். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் எழுத போகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கேஷ் ப்ரைஸ் வந்து நிச்சயமான கேஷ் ப்ரைஸ் உண்டு. அது ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக பார்த்துக்கு. ஓகேவா? நம்ம அகாடமியில் 2026க்கு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் சீரியஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் டெஸ்ட்,
மொத்தம் 89 யூனிட் டெஸ்ட். இந்த 89 யூனிட் டெஸ்ட்டுக்கு நீங்க 92.5 இருக்கலாம், இல்ல 7.5 இருக்கலாம். நீங்க உங்களுக்கு தனித்தனியா, ஏன்னா நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் 7.5 92.5 2 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. தனித்தனி கிளாஸஸ் இருக்காது. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தான் கிளாஸஸ் உண்டு. அப்போ 92.5 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்க எழுத போற டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, மூணாவது ப்ரைஸ் வந்து 50 ரூபா. அப்போ 89 டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸ், டோட்டல் அமௌண்ட் மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டூ 2, சரிங்களா? இன்டூ 2 யார் யாருன்னா 92.5 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தனி கோட்டா உண்டு, தனி சீட் அவைலபிலிட்டி உண்டு. இவங்களுக்கு தனி கோட்டா உண்டு, தனி சீட் அவைலபிலிட்டி உண்டு. அதுக்கேற்ற மாதிரி கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? அது போக சீக்வன்ஸ் டெஸ்ட். இந்த சீக்வன்ஸ் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிசிக்ஸில் 2 பாடம், கெமிஸ்ட்ரியில் 2 பாடம், பயாலஜியில் 4 சாப்டர், இது 3 சேர்த்து மொத்தம் 10 சீக்வன்ஸ் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? 10 சீக்வன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அதுக்கு தனி கேஷ் ப்ரைஸ். சரிங்களா? அதுக்கு தனி கேஷ் ப்ரைஸ். அடுத்தது வந்து அதுக்கு இந்த அமௌண்ட் கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நான் ஃபுல் டெஸ்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? அடுத்தது கோட் டெஸ்ட். கோட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 டெஸ்ட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல கோட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 டெஸ்ட். அது எப்படின்னா, சீக்வன்ஸ் டெஸ்ட் வந்து 1 2 3 முடிஞ்சோன்னா ஒரு கோட் டெஸ்ட், 4 5 முடிஞ்சோன்னே 1லேருந்து 5 வரைக்கும் 2வது கோட் டெஸ்ட். அடுத்தது வந்து 6 7 8, அது வந்து கோட் டெஸ்ட் 3. நம்மளுக்கு 6லேருந்து 10 முடிஞ்சோன்னே கோட் டெஸ்ட் 4. இது 4 டைப் ஆஃப் டெஸ்ட் தனியாக இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு 10 டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் வந்து 89 டெஸ்ட். ஓகேவா? அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் 8 டெஸ்ட். நம்ம கூட சீக்வன்ஸ் டெஸ்ட் எழுதிருப்போம்ல 10 டெஸ்ட், அதை வந்து சிலபஸை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு 10 சீக்வன்ஸ் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது பயாலஜி யூனிட் டெஸ்ட். நம்ம நீட்ல பயாலஜி வந்து 11th 5 யூனிட், 12th 5 யூனிட், அதுல உங்களுக்கு தனியா 10 டெஸ்ட். சரிங்களா? ஏன்னா பயாலஜில நம்ம 360 ரெடியாக பார்த்துக்கணும், அதுக்கு தனி டெஸ்ட். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸை வச்சு அது தனி டெஸ்ட். 11th தனியா, 12th தனியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? 11th 4 ஃபுல் டெஸ்ட், சரி 11th ஒரு டெஸ்ட், 12th ஒரு டெஸ்ட், பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில் 2, மொத்தம் 4 டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ ஃபுல் டெஸ்ட். ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் ஜேஇ கொஸ்டின்ஸை வச்சு எழுதி பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு 2025 நம்மளுக்கு கொஸ்டின் கேட்ட டிஃபிகல்ட்டி லெவல்லாம் தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஜேஇல கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால நம்ம அகாடமியில கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம கிளாஸ்ல நடத்த போற கொஸ்டின்ஸும் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸும் நம்ம இது நடத்த போறாங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸையும் நீங்க ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறீங்க கடைசியா. அது போக ஃபுல் டெஸ்ட் அகாடமியில லாஸ்ட் இயர் 2025 எத்தனை ஃபுல் டெஸ்ட் எழுதுனாங்கன்னா 42 ஃபுல் டெஸ்ட் எழுதுனாங்க. 42 ஃபுல் டெஸ்ட் எழுதுனாங்க. சரிங்களா? அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் 30 டெஸ்ட், 35 டெஸ்ட், ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் 42 டெஸ்ட்டுமே எழுதிட்டாங்க. எதுக்கு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து ஹெவியா நம்ம வைப்போம். அதுவும் ஃபுல் டெஸ்ட் 42 ஃபுல் டெஸ்ட் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் சிலபஸ் சீக்கிரம் முடிச்சு இன்னும் ஃபுல் டெஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபுல் டெஸ்ட்லாம் யார் வேணாலும் எழுதி பார்க்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தா எழுதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாம அதை பழசெல்லாம் பெண்டிங் வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதுக்குரிய பிரீத்திங் டைம்லாம் கொடுப்போம். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அடுத்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ டெஸ்ட் வைக்க போறோம். சரிங்களா? இந்த ஒவ்வொருத்துக்குமே கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம். ஸ்டூடெண்ட் வந்து யாரு இந்த கேஷ் ப்ரைஸ் வின் பண்ண போறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக கேஷ் ப்ரைஸ் உண்டு. ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து மாற்றி தான் எடுப்பாங்க. இப்போ ஸ்கூலாக இருக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் வரவங்க திருப்பி 5 ரேங்க்ல வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் அகாடமி இந்த சீக்வன்ஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீட் ஃபுல் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் நல்லஜா இருப்பாங்க, ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம வந்திருப்பாங்க, மார்க் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த வருஷம் 42 ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்டோட
கேஷ் ப்ரைஸ், ஃபுல் டெஸ்ட்டோட கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணீங்க 92.5 இருக்கீங்க இல்லை 7.5 இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1500 ரூபா. ரெண்டாவது ப்ரைஸ் வந்து 1000 ரூபா. மூணாவது ப்ரைஸ் வந்து 500 ரூபா. அப்போ எத்தனை ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது? 42 டெஸ்ட் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இந்த வருஷம் 42 டெஸ்ட்டுக்கு மேலே நடக்க போகுது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 10 டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சிருந்தா, நல்ல மார்க் எடுத்திருந்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தா ஒரு ஸ்டூடெண்ட் 15,000 எடுக்க போறான். இது வந்து நீங்க எங்கேயோ படிச்சுட்டு வந்து இங்க டெஸ்ட் ஹேண்டில் பண்ணி பார்க்கல. இங்க நடத்தின கொஸ்டின் பேப்பர், இங்க நடத்தின டெஸ்ட், இங்க நடத்தின ஸ்டாஃப்ஸ், அதுல இருந்து டவுட் கிளியர் பண்ணி தான் வச்சுதான் நீங்க ப்ரைஸ் வின் பண்ண போறீங்க. அப்ப ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஒரு காம்படிஷன் லெவல் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவீங்க, ப்ரைஸும் வின் பண்ணுவீங்க. அதனால ஸ்டூடெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அதனால ஸ்டூடெண்ட் வின் பண்ணீங்கன்னா இந்த ப்ரைஸஸ் உண்டு. இது வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு. அதே நம்மளுக்கு யூனிட் டெஸ்ட் கணக்கு இருந்தோம் 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா. இது வந்து யூனிட் டெஸ்ட்டுக்கு. அதே ஃபுல் டெஸ்ட்டுக்கு இது இன் பிட்வீன் நடக்கிற எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து கேஷ் ப்ரைஸ் இந்த இன் பிட்வீன்ல இந்த ரேஞ்சில் இருக்கும். 200 to 1500 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். 100 to 1000 செகண்ட் ப்ரைஸ் இருக்கும். 50 to 500 தேர்ட் ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? இன் பிட்வீன் நடக்கிற டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்குமே கேஷ் ப்ரைஸ். அதனால ஸ்டூடெண்ட் நீங்க ஜெயிக்கலாமா, நீங்க சொல்லி தரதை கரெக்டாக படிச்சோம்னா நம்ம கேஷ் ப்ரைஸும் வின் பண்ணலாம், உங்க நீட்டையும் வின் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது சரி சார், இதுல டோட்டலா எத்தனை டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம்? 89 யூனிட் டெஸ்ட். இதுல என்னென்னது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேவா? சீக்வன்ஸ் டெஸ்ட் அதுல 10. அடுத்தது குவார்டர் டெஸ்ட் அதுல 4. ரிவிஷன் டெஸ்ட் அதுல 8. அடுத்தது பயாலஜி ஃபுல் டெஸ்ட் 10. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஃபார்முலா பேஸ்டு வந்து 11th ஒரு ஃபுல் டெஸ்ட், 12th ஒரு ஃபுல் டெஸ்ட் 4. ஜேஇ ஃபுல் டெஸ்ட் 5. ஓகேவா? நீட் ஃபுல் டெஸ்ட் 42+. லாஸ்ட் இயர் 42 நடத்திருந்தோம். இந்த வருஷம் அதுக்கு மேலே தான் நடத்த போகிறோம். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்களே பார்த்து இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ளே போய் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுக்குரிய கேப்பபிலிட்டிலாம் நம்ம ரெடி ஆகிட்டோம்னா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து. இது வந்து நம்ம வெளியே இருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கணக்கு முடியாது. இங்கே ஸ்டாஃப் நடத்துகிறாங்க, அதுலேருந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரது போகிறது தான் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் ஹாலில் பண்ணீங்கன்னா நீங்கள் நிறைய கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. எல்லாமே ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்க போகுது. எல்லாமே ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எந்த பயப்படவும் தெளிவாக ஓஎம்ஆர்ல ஷேடோ பண்ணுறதுலேருந்து உங்களுக்கும் நாங்கள் ரோல் நம்பர் தருவோம், அந்த ரோல் நம்பர் ஷேடோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸாகவே வருவீங்க. இங்கே மிஷின் திருத்த போகிறதும் ஓஎம்ஆர் மிஷின் தான். அப்போ அந்த ஓஎம்ஆர் மிஷின்லையும் நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணீங்கன்னா இந்த தப்புலாம் அடுத்த வாட்டி பண்ணிடாதீங்கன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஎம்ஆர்ல இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, ரோல் நம்பர் ஷேடோ பண்ணல, ஒழுங்காக ஷேடோ பண்ணல, இது எல்லாமே ஓஎம்ஆர் மிஷின் நீங்கள் காட்டி கொடுத்துரும். அந்த ஓஎம்ஆர் மிஷின் பண்ண தப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் அடுத்த வாட்டி எக்ஸாமில் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீட்லேயும் தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணி தர போகிறோம். புரியுதுங்களா? அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் என்னன்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இது நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ இதில் என்ன சார் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுலேயும் என்னங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் நடக்கும். எது? இந்த டெஸ்ட் எல்லாமே. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் நடக்கும். 45 கொஸ்டின்ஸ் கொடுத்து யூனிட் டெஸ்ட்டு 45 கொஸ்டின்ஸ் கொடுத்து 180 மார்க்ஸுக்கு நடக்கும். சரிங்களா? அது வந்து யூனிட் டெஸ்ட்டு. மீதி இருக்க எல்லா டெஸ்ட்டுமே வந்து 720 மார்க்ஸ் நடக்கும். எல்லாமே 180 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான். அது யூனிட் டெஸ்ட், பயாலஜி யூனிட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே 720 மார்க்ஸ் தான் நடக்க போகுது. 180 கொஸ்டின்ஸ் தான் நடக்கும். சரிங்களா? அப்போ அதில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பெரிய ஆளாக போகிறோம் பார்த்துக்கு. அதே மாதிரி ஒரு சீக்ரெட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எப்படி ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ளஸ் ஃபிசிக்ஸை கெமிஸ்ட்ரியை வந்து ஆர்கானிக்காக இருக்கலாம், இன்ஆர்கானிக்காக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்னு எல்லா சீக்கிரட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? இன்கேஸ் பயாலஜி
நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, நான் டைம் அதிகமாக எடுக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா எப்படி அது கம்மியாக எடுக்கிறதுன்னு மேம் உங்களுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா பர்ஃபெக்டாக உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் என்ன பண்ணால் மட்டும் போதும், படித்தா மட்டும் போதும். சரிங்களா? நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இங்கே நடக்கிற டெஸ்ட்டில் ஜெயிச்சிங்கன்னா, டெஸ்ட் சீரீஸில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? அதுக்கு கேஷ் ப்ரைஸ். இங்கே நடக்கிற டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஜெயிச்சிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் நீட்டில் ஜெயிச்சிங்கன்னா, இன்கேஸ் 2026 நீட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க கேஷ் ப்ரைஸ் என்னன்னு நீங்களே பார்த்துருங்க. நீங்கள் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும். சரிங்களா? ஸ்டேட் ரேங்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ரேங்க்குள்ள, ஸ்டேட்டில் 10th ரேங்க்குள்ள எடுத்தீங்கன்னா 92.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு பெரிய கேஷ் ப்ரைஸ். அந்த கேஷ் ப்ரைஸ் என்னன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம், நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டேட்டில் 10th ரேங்க் 10 ரேங்க்குள்ள எடுத்தீங்க. சரிங்களா? அப்போனா அதுக்குரிய ப்ரைஸ் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் 15th ரேங்க்குள்ள எடுத்தீங்க, 50 ரேங்க்குள்ள எடுத்தீங்கன்னா அதுக்குரிய கேஷ் ப்ரைஸ் பின்னாடி நேராக வரும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஸ்டேட்டில் 10th ரேங்க்குள்ள எடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம்? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். சரிங்களா? ஸ்டேட்டில் நீங்கள் 10 ரேங்க்ஸ்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 92.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 7.5 இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்டூ 5 இயர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸ். யாருக்கு? 92.5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக நீங்கள் 5 வருஷத்துக்கு சி அகாடமிலேருந்து ஏர்ன் பண்ணி வைக்கிற ப்ரைஸ் மட்டும், ஒவ்வொரு வருஷமும் வந்து செக்கை வாங்கிட்டு போகிற ப்ரைஸ் மட்டும் 1 lakh. அப்போ 5 வருஷத்துக்கு 5 lakhs rupees. சரிங்களா? அடுத்தது 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட்ல எல்லாமே ஃப்ரீ. சரிங்களா? அவங்கள ஹானர் பண்ணுறது. இப்போ 92.5 ஸ்டூடெண்ட்ஸ்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். சரிங்களா? ஆனால் 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே அங்கே ஃப்ரீ. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேக்கப்காக அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 50,000. அப்போ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டில் 10 ரேங்க்ஸ்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு. ஸ்டூடெண்ட் இதை யாரும் மிஸ் பண்ணிடாது. இன்கேஸ் நீங்கள் படிக்க வர போகிறா இருந்தீங்கன்னா, ஜெயிச்சிங்கன்னா, பெரிய லெவலில் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேஷ் ப்ரைஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த 92.5 ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் 1 lakh வச்சுக்கிட்டு காலேஜ் ஃபீஸும் கட்டிக்கலாம், நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது போக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் வருஷம் 50,000 ஜெயிச்சு மொத்தம் 2.5 லட்ச ரூபா நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதனால ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வைக்கிற டெஸ்ட்லையும் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ், ஜெயிச்சு போன பிறகும் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ். அப்போ உங்களோட கேஷ் ப்ரைஸை வந்து ஜெயிக்கலாமா வாங்கலாமான்னு பிளான் பண்ணீங்க. ஜெயிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது, சரி சார் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். சார் அந்த நம்பிக்கை அகாடமியில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்களே என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2026 வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறதுக்கு 4 விஷயம் தேவை. ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறதுக்கு 4 விஷயம் தேவை. என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஒரு அகாடமி போனால் ஸ்டாஃப்ஸ் நல்லபடியாக இருக்கணும். அது என்னென்ன சப்ஜெக்ட் ஸ்டாஃபு? ஃபிசிக்ஸும் முக்கியம், கெமிஸ்ட்ரியும் முக்கியம், பயாலஜியும் முக்கியம். சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முக்கியம். நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டும் அகாடமியில் வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபிசிக்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, கெமிஸ்ட்ரியும் வேணும், பயாலஜியும் வேணும். 3மே நல்லா இருந்தால் தான் நீட்டில் ஜெயிக்க முடியும். ஃபிசிக்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது, பயாலஜி நல்லா இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது, கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. 3மே நல்லா இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதோட டெமோ கிளாஸ் அவைலபிலிட்டி. நீங்கள் வந்தீங்கன்னா 3 days வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்து உங்களுக்கு டெமோ கிளாஸ் சாட்டிஸ்ஃபைனா நீங்கள் சேர்ந்துக்கலாம். அடுத்து வந்து கிளாஸ் நோட்ஸ் மெட்டீரியல். அது மாதிரி கிளாஸ் நோட்ஸும் மெட்டீரியலும் இங்கே வாங்க,
உங்களுக்கு லாஸ்ட் இயர் நடந்த நோட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டி இருக்கு, அகாடமிக் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கு. அது எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணி வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து நீங்க இந்த 3 நாள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்கிட்ட நீங்க டவுட் கேட்டீங்கன்னா எப்படி கிளியர் பண்றாங்க நீங்களே பாருங்க. சரிங்களா? ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டாஃப்ஸ் வந்து டவுட் கிளியர் பண்றாங்க பாருங்க. அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம். இது 3மே அட்டன் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, டவுட் நல்லா கிளியர் பண்ணாங்கன்னா நீங்க அகாடமியில சேர்ந்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் இங்க வாங்கி பாருங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர் நாங்கள் காமிக்கிறோம், நாங்கள் ரெடியா இருக்கோம். நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அது ஃபுல் டெஸ்ட் எதிர்பார்க்கலாம், யூனிட் டெஸ்டா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எடுத்து பார்த்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ஸ்டாண்டர்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சி அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், நீங்க படிச்சா மட்டும் போதும். பேரண்ட்ஸ் உங்க ஸ்டூடெண்ட் உங்க பிள்ளைங்களை நாங்கள் நல்லபடியா பார்த்துக்கிறோம். நீங்க இங்க இருக்கிற மினிமம் ஃபீஸை மட்டும் கொஞ்சம் கட்டி ரெடி பண்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. மீது எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்குவோம். நீங்க உங்க பிள்ளைங்க படிச்சா போதும், ஜெயிக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு. அதே மாதிரி சொல்லித்தரதுல இருந்து காலேஜ் சேர்க்கிற வரைக்கும், அட்மிஷன் வரைக்கும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குவோம். எக்ஸாம் கூட்டு போறது, எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சு வந்த பிறகு கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது, ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, ஓஎம்எல்ல திருத்தி பார்க்கறது, உங்க பிள்ளைங்க ஓஎம்எல்ல தப்பு பண்றது, ஹோம் சிக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்துறது, ஃபுட்டு ப்ளஸ் வந்து அவங்க ஹெல்த்து, எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்குவோம். உங்க பிள்ளைங்க படிச்சா மட்டும் போதும். அவங்க சைக்காலஜிக்கெல்லாம் எப்படி கொண்டு போகணும், அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு போகிறது எப்படி, ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மேலே கொண்டு போகிறது, எல்லாத்துக்குமே சி அகாடமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுங்க நாங்கள் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க படித்தா மட்டும் போதும். அதனால 2026 கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணா இருக்கலாம் நீட் எக்ஸாமினேஷனில். அந்த கொஸ்டின் பேப்பரை இங்கேயே நம்ம ரெடியாகி போயிட்டோம்னா அதை பார்த்து பயப்பட தேவையில்லை, அந்த கட் ஆஃபை பார்த்தும் பயப்பட தேவை கிடையாது. அதனால ஸ்டூடெண்ட் தைரியமா கால் எடுத்து வைங்க, ஜெயிங்க. இங்க இருக்க கேஷ் ப்ரைஸையும் வின் பண்ணுங்க, உங்க லைஃபையும் வின் பண்ணிட்டு ஜெயிச்சு போற மாதிரி பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2026 நீட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்றோம். ப்ரிப்பரேஷன் பண்றவங்க ஒரு வாட்டி வாங்க, இந்த அகாடமி விசிட் பண்ணுங்க, ஜெயிச்சுட்டு போற மாதிரி கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.